பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி இண்டிகோ அப்படின்ற பேர் போன வாரம் முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயணிகளையுமே மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாக்குச்சு. அதாவது டியோபொலின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய குறிப்பிட்ட மார்க்கெட்டில் 2 முக்கியமான கம்பெனிகள் சேர்ந்து டாமினேட் பண்ணுறது. இந்தியாவினுடைய ஏவியேஷன் மார்க்கெட்டும் அப்படி தான் இருந்துச்சு. ஒன்று இண்டிகோ, இன்னொன்று ஏர் இண்டியா. அதுலேயும் இண்டிகோ தான் மிகப்பெரிய அளவில் டாமினேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஓடக்கூடிய ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டை ஒரே நேரத்தில் கேன்சல் பண்ணி ஒட்டுமொத்த மக்களையுமே தவிக்க விட்டு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவிலிருந்தே பின்வாங்குற அளவுக்கு இவங்களுடைய இந்த நடவடிக்கை இருந்துச்சு. ஸோ இந்தியாவினுடைய ஏவியேஷன் மார்க்கெட்டு தான் உலகத்திலேயே வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான மார்க்கெட்டு. நிறைய ஃப்ளைட்டை வாங்கக்கூடிய நிறுவனங்களுமே இந்தியாவினுடைய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்திய பயணிகள் நிறைய பேர் பயணிக்காங்க. உலகத்தோட அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. அப்போ இந்தியாவுடைய ஏவியேஷன் மார்க்கெட்டில் டைவர்சிஃபை வேணும் அப்படின்றது அவசியம். அதுவும் இந்த இண்டிகோ பிரச்சனை அப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசினாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு இந்தியா இந்தியாவுடைய ஏவியேஷன் மினிஸ்ட்ரி 2 புதிய நிறுவனங்களுக்கு என்ஓசி கொடுத்துருக்காங்க. ஒன்று அல் ஹிந்த், இன்னொன்று ஃப்ளை எக்ஸ்பிரஸ். இந்த 2 நிறுவனங்களுமே கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் ஃப்ளைட்டுகளை இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அல் ஹிந்தை பொறுத்தளவுக்கு கொச்சி பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இவங்க ஆரம்ப கட்டத்தில் சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்ஃப் இந்தியர்கள் நிறைய பேர் மத்திய கிழக்குல இருந்து இந்தியாவுக்கும், இந்தியாவிலேருந்து மத்திய கிழக்குக்கும் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டி அல் ஹிந்த் உருவாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃப்ளை எக்ஸ்பிரஸை பொறுத்தளவுக்கு அது ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. இந்தியாவுடைய ஏவியேஷன் மார்க்கெட்டில் இந்த 2 கம்பெனிகளினுடைய வருகை அப்படின்றது இந்தியாவுடைய ஏவியேஷன் மார்க்கெட்டை டிவர்சிஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ, அப்படியா? ஆமாடே.